இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, a liquid in a liquid is in equilibrium with its vapor அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லிக்யூட் அதோட வேப்பரோட வந்து பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்துல வந்து இருக்குது in a sealed container. அப்ப sealed container என்ன, ஒரு closed container. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கண்டெய்னர் வந்து இருக்குது, அந்த கண்டெய்னர் வந்து க்ளோஸ்டா வந்து இருக்குது. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு லிக்விட் வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அதோட கேஸ் மாலிக்யூல் என்ன இருக்கும், சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்க இமேஜின் பண்ணீங்க, ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிறீங்க. ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கிறீங்க. அப்ப அது மேல வந்து சம் எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வாட்டர் கேஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அதோட கேஸ் மாலிக்யூல் வந்து பாத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரியேட் பண்ணக்கூடிய பிரஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேப்பர் பிரஷர் வந்து சொல்றாங்க. இந்த ரெண்டு நமக்கு என்ன பண்ணா ஈக்குலிபிரியத்துல வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் மீன் பை தி ஈக்குலிபிரியம்? ஈக்குலிபிரியம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து லிக்விடா மாறுது, ஒரு லிக்விட் மாலிக்யூல் வந்து நமக்கு என்ன கேஸா வந்து மாறுது. அதாவது கேஸ் வந்து லிக்விடா மாறக்கூடிய ஸ்பீடும் லிக்விட் வந்து கேஸா மாறக்கூடிய ஸ்பீடும் வந்து நமக்கு வந்து ஈக்குவலா இருக்குது. அப்போ தட் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குலிபிரியம்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈக்குலிபிரியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிடையாது, அது வந்து அப்படியே இருக்காது, அது வந்து டைனமிக் மோஷன். அங்க வந்து லிக்விட்ல இருந்து கேஸா மாறும், கேஸ் வந்து லிக்விடா வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் அந்த மாறுற ரேட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல சேஞ்சஸ் இருக்காது, நம்பர் ஆஃப் லிக்விட் மாலிகுலையும் சேஞ்சஸ் இருக்காது. ஆனா அங்க ப்ராசஸ் வந்து நம்ம நடந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் வந்து ஈக்குலிபிரியம். இந்த ஈக்குலிபிரியம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர். அப்ப டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணல, அந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சேம் டெம்பரேச்சர் தான் இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, சடனா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களாம். இது 1 லிட்டரா இருந்ததை சடனா என்ன பண்றாங்க 2 லிட்டரா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஓகேவா? அப்ப சடனா அதோட வால்யூம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேப்பர் பிரஷர் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னு கேக்குறாங்க. இப்போ வேப்பர் பிரஷர் நமக்கு வந்து என்ன ஆகும், கண்டிப்பா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து நீங்க வந்து ஒரு 100 மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அப்ப 100 மாலிகுல்ஸ் வந்து 1 லிட்டர்ல இருக்குது. அப்ப அதே 100 மாலிகுல்ஸை நீங்க 2 லிட்டருக்கு வந்து நீங்க மாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து பிரஷர் வந்து குறைஞ்சிரும். நீங்க ஜஸ்ட் இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 லிட்டர் கேஸ் மாலிகுல ஒரு சின்ன பலூன்ல வந்து நீங்க வந்து ஃபில் பண்றீங்க. ஒரு சின்ன பலூன்ல 1 லிட்டர் வந்து நீங்க வந்து ஃபில் பண்றீங்க. இது ஒரு பெரிய பலூன்ல அதே 1 லிட்டர் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிரஷர் வந்து நமக்கு வந்து ஹையா இருக்கும், இங்க பிரஷர் வந்து நமக்கு வந்து லோவா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் நமக்கு வந்து மாற போறது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் இன் த ஈக்லிபிரியம். அப்ப நீங்க சடனா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா வேப்பர் பிரஷர் நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ப இங்க என்ன கொடுத்துறாங்க, வாட் இஸ் த இனிஷியல் எஃபெக்ட் ஆஃப் த சேஞ்சஸ் ஆன் த வேப்பர் பிரஷர். அப்ப வேப்பர் பிரஷர் வந்து நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.